ألف باء تاء ثاء جيم حاء خاء தால். புள்ளி இல்லாம இருக்கிறத அழுத்தமா சொல்லணும். தால். மேல புள்ளி இருக்கிறத லேசா சொல்லணும். தால். ரா. இது ரோ இல்லாம ரா இல்லாம ரெண்டுக்கு இடைப்பட்டது. அந்த மஹரஜில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரா. ஸா. சீன். ஷீன். ஸாத். ضاد. ط. ظ. இந்த வா நல்லா கவனிங்க, எந்த இடத்துல வெளியாகுதுன்னு பாருங்க. நாக்கினுடைய அந்த நுனி பகுதியை மேல் பல்லினுடைய உள்பக்கம் வச்சு சொல்லணும். வா வா வா. ஐன் غين ف قاف كاف لام ميم نون واو ها همزة யா. பொதுவாக தஜ்வீதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு உஸ்தாதிட்ட நம்ம உட்காந்து அவருடைய உச்சரிப்பு எப்படின்னு சொல்லி பார்த்து அவர் சொல்லித்தரதை நேரடியாக கேட்கும் போது தான் பூர்த்தியான ஒரு முறை நமக்கு அதில் விளங்க வரும். இதில் நமக்கு முழுசாக கிடைக்கலன்னாலும் கூட எதுவுமே இதில் பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு உண்டான அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதிலே நம்மளால் ஓரளவுக்கு முயற்சி செய்ய முடியும். பட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ, முயற்சியை பொறுத்து தான் இதில் நம்ம அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பை நம்ம அடைஞ்சு கொள்ள முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே அல்லாட்ட நம்ம கேட்கணும், யா எந்தெந்த முறையில் குர்ஆன், ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை நீங்கள் முறையோடு தர்த்தீலோடு ஓதுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த தர்த்தீலை கொண்டு அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அந்த முறையில் ஓதுறதுக்கு அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யணும். நாம் பயிற்சிகளும் செய்யணும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோம், அதற்காக வேண்டி தான் ஓதுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அல்லாட்டையும் கேட்கணும், எல்லாம் எந்த முறையில் நான் இந்த குர்ஆனோடு நடந்து கொள்ள வேண்டுமோ, ஓதும் அடிப்படையிலையும் சரி, வார்த்தையின் அடிப்படையிலையும் சரி, வாழ்க்கையின் அடிப்படையிலையும் சரி, எந்த முறையில் நான் ஓதுறதை நீ விரும்புகிறியோ, நீ திருப்தி அடைவியோ அந்த முறையில் எனக்கு ஓதி அதன்படி வாழ்ந்து அதை முழு உலகளையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பத்தா அல்லான்னு நம்முடைய துவாக்கள்லையும் இதை நம்ம செய்யணும். ஸோ இந்த முறைகளெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது தான் பூர்த்தியான முறையில் நமக்கு இந்த தஜ்வீதினுடைய முழுமையான ஒரு அந்த பூரணத்துவம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வீண் போகாத முயற்சி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உலகது யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நம்ம இலகுவாக ஆக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதனால் கண்டிப்பாக முயற்சி வீண் போகாது. அதோடு சேர்ந்து துவாவும் செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் விரும்புகிற மாதிரி அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக.